நீங்கள் செல்லுகின்ற பாடசாலைகள் எல்லாம் மிக அமைதியாகவும் நேர்த்தியாகவும் உங்கள் வகுப்பறைகளை வைத்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு அமைதியாகவும் நேர்த்தியாகவும் இந்த மண்டபத்திலே இருப்பதனால் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய நிலையை அடைய வேண்டுமோ அந்த நிலையை அடைவதற்கான ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அவனிடம் ஒரு போராட்டம் இருக்கிறது. அதே போலதான் இன்று இந்த கலாசாலையில் இருந்து விடைபெற்று செல்லுகின்ற நீங்களும் போராட்டத்தினூடாக வந்தவர்கள், போராடியே இந்த நிலையை அடைந்தவர்கள். பிறந்த பொழுது ஒரு போராட்டம், வாழுகின்ற பொழுது தேசத்தின் விடுதலை போராட்டம். அந்த தேச விடுதலையிலே பல வல்லூர்களுக்கும் கடுகுகளுக்கும் மத்தியில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, தொண்டர்களாக நீங்கள் கற்பிக்கிற பொழுது வேலை கிடைக்குமா என்ற இயக்கங்களோடு ஒவ்வொருவரையும் நாடி நாடி ஏங்கி வாழ்ந்த காலம். அந்த காலத்தை கடந்து அதற்காக போராடி போராட்டங்கள் நடத்தி அந்த போராட்டங்களினூடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நியமனம், அதில் 3000 ரூபாய் சம்பளம், பிறகு 6000 ரூபாய் சம்பளம். இப்பொழுது இன்னும் அது 3-2 உள்வாங்கப்படவில்லை. எங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்குமா சம்பளம் அல்லது கூட்டுகிற அலவன்சானா என்கிற பல்வேறுபட்ட இயக்கங்களோடு கலாசாலை வந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20,000 ரூபாவை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதற்குள் சிலர் பெறாமலும் இருப்பதாக நான் அறிகிறேன். இதழாசிரியர் அஸ்டப் அவர்களுக்கு கூட இங்கு என்னிடம் யாரோ சொன்னார்கள், அவருடைய அந்த மேல் மாகாணத்திலே அவருக்கு அவ்வாறு இன்னும் சம்பளத்தை வழங்கவில்லை என்று. இதையெல்லாம் கடந்து நீங்கள் திரும்ப பாடசாலை செல்ல போகிறீர்கள். அங்கேயும் உங்களுக்காக போராட்டங்கள் காத்திருக்கிறது. அதிபரை மாற்ற வேண்டும், அதற்காக போராட வேண்டும். வலய கல்வி பணிப்பாளர்களை மாற்ற வேண்டும், அதற்காக நீங்கள் போராட வேண்டும். பெற்றோர்கள் உங்களுடைய ஆசிரிய சங்கத்தில் இருக்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் போராட வேண்டும். பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும். பாடசாலையை மூடுவதற்காக நீங்கள் போராட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிற போராட்டங்கள். அந்நிய நாட்களில் நீங்கள் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்தால் ஆசிரியத்துவம் காணுகின்ற அந்த அலங்கூலமான நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது நாங்கள் ஒரு ஆசிரிய உலகத்துக்குள் இருக்கிறோமா அல்லது நாங்கள் ஒரு வெளி உலகத்துக்குள் இருக்கிறோமா என்ற சிந்தனை எங்களிடம் வருகிறது. ஏனென்றால் கற்பித்தல் கற்றல் என்பதெல்லாம் ஒரு திண்ணை வழிபாடாக தமிழர்களிடம் பாரம்பரியமாக வந்த ஒரு குரு வழிபாட்டில் இருந்து உருவான கற்றல் முறை. அவ்வாறு வளர்ந்து வாழ்ந்து வந்த நாங்கள் மிக நெருக்கடிகளை கண்டிருக்கிறோம். யுத்தம் நடந்த பொழுதெல்லாம் கைலாம்புகளோடும் துவிச்சக்கர வண்டிகளோடும் எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்ட நீங்கள் இன்று பல இடங்களில் மின்சாரம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கிறது. இந்த நிலைகளை எல்லாம் கடந்து பிள்ளைகளுக்கு ஒளியூட்டுகின்ற நீங்கள் நாளை எவ்வாறு இந்த இடம் சந்ததியை சந்திக்க தயாராகிறீர்கள்?